சிலது நடக்கும் சார். திடீர்னு கவர்மெண்ட் என்னை ஹெல்மெட் போட சொல்லிச்சு, எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா, 2 வீலர் ஓட்டுறவனுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு, நம்மமே மொத்தமே 10 கிலோ தான் இருக்கும். 2.5 கிலோ தலையில் வச்சுன்னு இப்படி திருப்ப முடியாமல் இப்படி திருப்ப உண்மையிலே கஷ்டம். வேறு வழியில் கோவம் தான், வேறு வழியில் ஏதோ சொல்கிறாங்களேன்னு. ஆனால் ஒரு நன்மை பார்க்கணும், அதில் ஏதாவது கோபம் வரா மாதிரி இருந்ததுன்னா அதில் நமக்கு என்ன நன்மை, பாசிட்டிவ் எது, நெகட்டிவே பார்க்கக்கூடாது. ஹெல்மெட் போடுன்னு சொன்னோடனே நான் ஒரு விதத்தில் கஷ்டம், ஆனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன், பின்னால் உட்காந்து தொண்ணு உங்கள் அம்மா சரியில்லை, உங்கள் தங்கச்சி சரியில்லை, ஒன்றும் கிடையாது. அப்படி எடுத்து போட்டேன்னா போயிட்டே இருப்பேன், நீ ஏதாவது கத்தின்னு வா, அவ்வளோதான். கவர்மெண்ட்டு சொல்லிச்சு. ஹைகோர்ட்டு இன்னும் ஒரு பக்கம் மேலே போனான். அவன் பின்னால் உட்கார்றவங்களும் போடணுன்னா ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுச்சு. கொண்டைக்கும் சேர்த்து ஒரு ஹெல்மெட் வாங்கி போட்டேன். நம்மளால் அப்படியே அந்த விண்ட்ஷீல்டை எடுத்துகிட்டு பேசின்னு வரா, எல்லாம் நல்லா போச்சு. இப்போ என்னாச்சு, ஒரு ஊரில் பெட்ரோல் பங்க்கில் என்ன ஆகிடுச்சு, ஒரே கலர் ஹெல்மெட்டு 2 ஒய்ஃபு மாறி உட்காந்துடுச்சு. இந்த லேடிஸ் எல்லாம் ஹஸ்பண்டை எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஹெல்மெட்டு, பைக்கு கலரு, அது மாற்றி உட்காந்துடுச்சு. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான், நம்ம ஒய்ஃபு நம்மளை விட்டு போகாது அப்படின்ற தைரியத்தில் எடுத்துட்டான். கொஞ்சம் தூரம் நடந்ததுங்க, இது கொஞ்சம் தூரம் போனால் என்னங்க இந்த வழியில் போகிறீங்கன்னு குரல் கேட்குது. குரல் நல்லா இருக்குதே, நம்ம ஒய்ஃப் இல்லையேன்னு திரும்பி பார்த்தான். மூஞ்சி நல்லா இருக்குதே, நம்ம ஹஸ்பண்ட் இல்லைன்னு இறங்கிடுச்சு. நல்ல காலம் செல்ஃபோன் கண்டுபிடிச்சவனை பாராட்டணும். உடனே ஃபோன் அடித்து அவனை வர வச்சு நடு ரோட்டில் 2 பேரும் ஒய்ஃபை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கினானுங்க. அதான் இந்த கோபம் வருது, வரக்கூடாது. நம்மளால் மீறி, நம்ம கையை விட்டு மீறி போன பொருளுக்கு நம்ம கோவப்பட முடியாது. 60 சினம். அதனால் நான் என் ஃபோட்டோவை என் ஹெல்மெட் பின்னால் ஒட்டிக்கினேன், பிரச்சனையே கிடையாது. இல்லை அதாங்க, எல்லாத்துக்குமே கஷ்டப்பட்டுக்கிட்டு இப்போது இவ்வளோ சொன்னோன்னா, நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொன்னால் எல்லாமே தான். வருகிற கோபத்தை டைவெர்ட் பண்ண கற்றுக்கணும் சார். போன காங்கிரஸ் ஆட்சியில் கடைசி ஒரு 6 மாத காலத்தில் கிருஷ்ணா தீரத்துன்னு ஒரு மந்திரி சென்னைக்கு வந்தார். அவர் மகளிர் மேம்பாட்டு மந்திரி. சென்னைக்கு வந்துட்டு சும்மா இல்லாமல் இந்த வீட்டில் வேலைக்கு போகாமல் வீட்லேயே குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்காக இருக்க ஹவுஸ் ஒய்ஃபுங்க, அவங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் கொடுக்கணும், நாங்கள் அந்த மாதிரி சட்டம் எடுத்துன்னு வர போகிறோம்னு சொல்லிவிட்டு அவர் டெல்லி போயிட்டார். இந்த பேப்பர்காரன் அதை போட்டுட்டான். என் ஒய்ஃபு படிச்சிடுச்சு. அடுத்த நாள் காலையில் ஆஃபீஸுக்கு கிளம்புற அர்ஜென்ட்டில் வரேன். என்னங்க பேப்பர் படிச்சிங்களா? நான் படித்தேன். பேப்பர் படிச்சிங்களா? என்ன போட்டிருக்கான்னு. இல்லை, வீட்டில் இருக்கிற ஒய்ஃபுங்களுக்கெல்லாம் ஹஸ்பண்டு சம்பளம் தரணுமா? நான் சொன்னச்சு அதெல்லாம் வராது. இல்லைங்க, அப்படி கொடுக்கலன்னா ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணுவாங்களான்ச்சு. அந்த அரெஸ்ட் பண்ணுவாங்களாம் உண்மையிலே பேப்பரில் இல்லைங்க, இவளே சொல்கிறா. அப்புறம் நான் சொன்னேன், சரி விடுனேன். அப்படியே டென்ஷன் ஏறுது. ஏன்னா யாரோ ஒன்று சொல்கிறத அப்படியே நம்புவாங்களா, டென்ஷன் ஏறுது. அப்புறம் சொன்னேன், சரி விடுமா அப்படின்னு. இல்லை அப்படி சம்பளம்னு கொடுத்தீங்கன்னா பிஎஃப் இபிஎஃப்லாம் பிடிப்பீங்களான்னா. எனக்கு பயம் என்னென்னா தீபாவளி போனஸ் கேட்பா போல இருக்குது. நான் சொன்னேன், இங்கே பார், கோவம்தான், அதை எப்படி அழகாக மாற்றணுன்னா ஒன்றும் இல்லைங்க, டென்னிஸ் மாதிரி தான், பால் வரும்போது திருப்பி அடிக்கிறது தான். நான் சொன்னேன், கவலைப்படாத. மந்திரி சொல்லிட்டாரு, சட்டம்னு ஒன்று வந்துடுச்சுன்னா கொடுத்து தான் ஆகணும், நான் கொடுக்குறேன், கவலைப்படாத. நீ என்ன கேட்குறியோ சம்பளம் கொடுக்குறேன். ஆனால் ஒன்று, சம்பளம்னு நீ வாங்கிட்டீன்னா நீ ஸ்டாஃப் மாதிரி, அப்படி தானே? சரி, என்கிட்ட சம்பளம் வாங்குற, இதுவரையும் நீ சமைக்கிற சாப்பாட்டை தர்மத்துக்கு சாப்பிட்டுனுக்கிற. சம்பளம் கொடுத்து சாப்பாடு சரியில்லைன்னா சஸ்பெண்ட் பண்ணுவேன், ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்புவேன், டிஸ்மிஸ் பண்ணி புது அப்பாயின்மெண்ட் வச்சுருவேன், பரவாயில்லையான்னு. அதோடு நிறுத்திட்டான், அதோடு நிறுத்தியாச்சு.